உலகத் தமிழர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியினூடே நான் உங்களை வரவேற்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. தோழர்களே, சேனல் 5 வரக்கூடிய தமிழ்நாட்டின் ஜனநாயக திருவிழா 2026ஆம் ஆண்டு தமிழக தேர்தலில் வெற்றி பெறுவது யார் என்கின்ற மக்கள் மன ஓட்டத்தை உலகத் தமிழர்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கிறோம். இவற்றில் கருத்து பரிமாற்றம் மட்டுமே ஏற்புடையது. ஆட்சியில் இருப்பவர்களும் ஆட்சிக்கு வர துடிப்பவர்களும் மக்களின் மனநிலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே குழுமமாக அமர்ந்திருக்கிற வேளையில் உலகம் முழுவதும் இந்த காணொளி பட்டி தொட்டிகளெல்லாம் இந்தியாவை சார்ந்தும் கடல் கடந்தும் மக்களுக்கு உங்கள் கருத்துக்கள் செல்ல போகிறது என்பதுதான் இங்கே உண்மை. தலைகள் குறைவாக இருந்தாலும் இதனுடைய ஆக்கம், இதனுடைய தாக்கம் உலகத் தமிழர்கள், இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த செவ்வி மக்களை சென்றடைய போகின்றது. சிறப்புமிக்க இந்த செவ்வியினூடே எமது அழைப்பை சேனல் 5க்காக ஏற்று இங்கே வந்திருக்கிறார். முதற்கண் நம்மோடு அதிமுகவினுடைய சார்பிலே பேசுவதற்காக அன்பு சகோதரி சசி ரேகா அவர்களை நான் வரவேற்கிறேன். வாருங்கள். இல்லை, பேசலாம். அறிமுகப்படுத்தி சசிரேகா அவர்கள் அறிமுகப்படுத்திய உடனே வேகமாக பேசலாமா என்று கேட்கிறார். அவர்களை நான் அறிமுகப்படுத்தினேன். ஆனாலும் அவர்கள் அந்த அளவிற்கு நிறைய தகவலோடு வந்திருப்பார் போல தெரியுது. சரி, பேசுவோம். அடுத்து பாரதிய ஜனதா சார்பில் கல்வியாளர் அன்பு சகோதரி திருமதி கஸ்தூரி அவர்களை நான் வரவேற்கிறேன். வாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் தங்கள் பல தசாப்தங்களாக தங்களுடைய கருத்துக்களை வலிமையாக வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அக்கட்சியின் சார்பில் சங்கத் தமிழன் நம்மோடு இணைகிறார். வாருங்கள். திருவள்ளூரிலிருந்து இவர் வந்திருக்கிறார். எழுச்சிமிகு இந்த இயக்கம் இளைஞர்களின் குரலாக, பாதிப்போர்களின் குரலாக, திராவிடத்தின் கண்ணாகவும் மற்றும் தமிழ் தேசியத்தின் கண்ணாகவும் நாங்கள் தொடர்வோம் என்ற தாவேகாவினுடைய திரு ரோஷன் அவர்களை நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே நாம் இவர்களை எல்லாம் அழைத்து கருத்து கேட்க போகிறோம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், சகோதரி சசிரேகா, கஸ்தூரி, சங்கத் தமிழன் மற்றும் ரோஷன் ஆகியோர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ இந்த வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்கள் கட்சியினுடைய பார்வை என்ன? இன்றைக்கு பலவிதமான நிலைகளில் பலர் குழம்பி போய்தான் இருக்கிறார்கள். வெற்றி பெறுவது யார் தெரியவில்லை. நம்முடைய வாக்கு சதவீதத்தை பறிக்கப் போவது யார் புரியவில்லை. அடே அப்பா, இளைஞர்கள் முழுவதும் இவருக்காகவே நிற்கிறார்களே, ஒருவேளை கடல் அலைகளைப் போல நம்முடைய வாக்குகளை கரம்பி கொண்டு போய்விடுவாரோ? அப்படியும் ஒரு பேச்சு. இல்லை இல்லை, எங்களையெல்லாம் அவர்கள் ஒன்றும் செய்யாது, இது சுனாமி அல்ல, இது எங்களை கரம்பாது, இப்படி ஒரு நம்பிக்கை. ஆண்ட கட்சி ஒரு பக்கம். இன்று அங்கிருந்த நண்பர்கள் வரவில்லை என்றாலும் அதன் சார்பாக பேசுவதற்கு, தமிழாக முளைவதற்கு அன்பு நண்பர் சங்க தமிழர் இங்கே இருக்கிறார். சரி, பரவாயில்லை. முதற்கண் 2026இல் நீங்கள் போட்டியிடுகிறீர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராகவும் ஏகோபித்த தலைவராகவும் கொண்டிருக்கிற அதிமுகவின் சார்பில் கட்சியினுடைய கூட்டணி பலம், பலவீனத்தை அவர் சொல்ல மாட்டார், பலம் வெற்றியின் இலக்கண்ண. வாங்க சகோதரி சசிரேகா, உங்கள் கருத்தை ஒரு 10 நிமிடம் பேசுங்கள். 10 நிமிடமும் அதற்கு மேலே பேசுங்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவர்களையும் தொண்டர்களையும் கொண்ட ஒரே இயக்கம் உலகத்திலேயே என்று சொன்னால் கூட மிகையாகாது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். இந்த சேனலை பொறுத்தவரை இப்போது 2026இல் வெற்றி யாருக்கு அப்படி என்று தலைப்பு வைத்திருக்கிறார்கள். நடுவர் கூட சொன்னார்,
அவர்களுடைய இந்த கூட்டணியின், அதாவது அதிமுக கூட்டணியின் பலம் பலவீனங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பலவீனங்களை பேச மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார். பலவீனங்கள் இருந்தால் தானே பேசுவதற்கு நடுவர். ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தனித்து நின்று வெற்றி பெற்ற இயக்கம். தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு இயக்கம் தன்னுடைய செயல்பாடுகளால், தன்னுடைய மக்கள் சேவையினால் வெற்றி பெற்றது. பாராளுமன்ற தேர்தலிலும் சரி, சட்டமன்ற தேர்தலிலும் சரி வெற்றி பெற்ற ஒரே இயக்கம், தனித்து நின்று வெற்றி பெற்ற இயக்கம் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்கள் இந்த கருத்தை ஒத்துக்குனா கை தட்டலாம், தப்பில்லை. ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டீங்க, நன்றி. அந்த வகையில் கூட்டணி பலமா பலவீனமா என்று கேட்டிருக்கிறார். கைகள் கூடும்போது அது பலம் தானே, எப்படி பலவீனமாக ஆகும்? பலம்தான். இப்போ ஏன் பலம் அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவில் 20 கட்சிகள் இருக்கின்றன, 24 கட்சிகள் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்கின்றார்கள். சமீபமாக நீங்கள் நிறைய மீம்ஸ் கூட பார்த்துருப்பீங்க. நம்ம அறிவாலயம் பக்கம் அட்ரஸ் கேட்டு போகிறவங்களெல்லாம் கூட கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்கிறது. அதில் 20 கட்சி இருக்கட்டும், இல்லை 24 கட்சி இருக்கட்டும், இல்லை 34 கட்சிகள் கூட இருக்கட்டும். அதாவது அந்த 24 கட்சிகளும் அவர்களுக்கு வாக்குகளாக மாறாது. அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களை பாருங்கள். நான் பெயர்களை எல்லாம் தனித்தனியாக சொல்ல விரும்பவில்லை. ஒரு கொங்கு பகுதியாக இருந்தாலும் சரி, ஒரு ராமநாதபுரம் பகுதியாக இருந்தாலும் சரி, அதை சுற்றி இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் பகுதி, ஒரு அவர்கள் சீட்டு கொடுத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு கட்சி வேட்பாளர், அதாவது ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் செல்வாக்குடையவர்கள். அது எப்படி 234 தொகுதிகளிலும் எதிரொலிக்கும்? நடுவர் அவர்களே, இதை நீங்கள் இந்த பாயிண்ட் நோட் திஸ் பாயிண்ட். அண்ணன் சங்கத்தமிழனும் இதை குறிப்பாக கவனிச்சிட்டு தான் இருக்கார். மதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 4 சீட்டு கொடுத்துருக்காங்க. 2011 12 சீட்டு இரட்டை இலக்கங்கள் வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த சீட் அலோகேஷனில் திருப்தி இல்லை என்று வெளியேறிய வைகோ அவர்கள் என்ன பெரிய மாமாங்கமாகிவிட்டதா? 30 ஆண்டு ஆயிடுச்சா, 40 ஆண்டு ஆயிடுச்சா? இன்றைக்கு 3 சீட்டு அவங்க திமுகவினுடைய சின்னத்தில் நிற்க வேண்டும். 1 எங்களுக்கு இதுவே போதுமானது, எனக்கு நிம்மதியாக இருக்கிறது என்று பேட்டி கொடுக்கிறார். ஒரு கட்சி என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொல்வார் தெரியுமா? கூட்டணி என்பது மேகங்கள் கூடி மழை பொழிவதாக இருக்க வேண்டுமே தவிர காகங்கள் கூடி கரைவதாக இருக்கக்கூடாது. அதை போன்று தான் இன்றைக்கு திமுக கூட்டணி இருக்கிறது. தனக்கு என்ன வேண்டும், அது 4 சீட்னாலும் சரி, 3 சீட்னாலும் சரி, 2 சீட்னாலும் சரி, அவங்களுக்கு திருப்தி இருக்கிறதோ இல்லையோ, நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு டிவியை உடைச்சவங்க, டார்ச் லைட்டை போட்டு அடித்தவங்கலாம் கூட இன்னைக்கு புது கலாச்சாரம் ஒன்று தமிழ்நாட்டில் பரவி இருக்கிறது. அந்த கலாச்சாரத்திற்கு நாங்கள் எப்படியாவது ஆட்சிக்கு வந்து விட்டால் போதும், கோபாலபுரம் குடும்பம் சிறப்பாக இருந்தால் போதும் என்றதன் அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு யார் வந்தாலும் +1 நீங்கள் பள்ளிக்கூடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி எம்பி சீட்டுங்கிறது அந்த +1 வந்த உடனே அந்த +1க்காகவே அவர்களிடம் கரைந்து போனவர்கள் இன்றைக்கு நிறைய. அதுதான் இந்த தேர்தலில் இவர்கள் எப்படி தமிழ்நாடு முழுவதும் இவர்களுடைய வாக்கு வங்கி பிரதிபலிக்கும். அது மதிமுகவாக இருந்தாலும் சரி, தேமுதிகவாக இருந்தாலும் சரி, ஈவன் விசிகாவாகவே இருந்தாலும் கூட சரி, இந்த முறை காங்கிரஸும் ஒத்துழைக்காது. காங்கிரஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 90 நாட்களாக இந்த மாதிரியான ஒரு அவமானத்தை, இந்த மாதிரியான ஒரு பொருந்தாத கூட்டணி இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். காங்கிரஸ் திமுக கூட்டணி இப்போ இந்த மாதிரியான கூட்டணிகளை வைத்துக்கொண்டு ஒரு தமிமுன் அன்சாரி இருக்கிறார், ஒரு கருணாஸ் இருக்கிறார், ஒரு கொங்குநாடு ஈஸ்வரன் அவர்கள் இருக்கிறார், அதுபோல் நம்முடைய அண்ணன் தனியரசு போன்றவர்கள், இவர்கள்லாம் 24 கட்சி கூட்டணியாக தனித்தனியாக ஒத்த சீட்டு கொடுக்க போகிறவர்கள். அந்த பகுதியில் மட்டுமே தங்களுடைய செல்வாக்கை, இன்னைக்கு அது கூட இருக்குதான்றது சந்தேகம்தான் அவங்களுக்கெல்லாம். அன்றைக்கு இவர்களெல்லாம் அடையாளம் காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அடையாளம் காட்டப்பட்டவர்கள் இன்றைக்கு அந்த ஒத்த சீட்டுக்காக, அதுவும் உதயசூரியனில் போய் நிற்பதற்காக அங்கே போய் நின்றுட்டு +1 என்று கட்சி ஆரம்பித்து அந்த +1க்காகவே இன்றைக்கி திமுகவில் கரைந்தவர்கள் ஏராளம். இவர்கள் எப்படி வெற்றியை நிர்ணயிப்பார்கள்? இது எப்படி ஒரு பெரிய கூட்டணியாக மாறும் என்பது தான் தமிழ்நாட்டு மக்களுக்குடைய இன்றைக்கு தேதிக்கு இதுதான் நகைப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதே போல் சொன்னார்கள், காங்கிரஸ் கூட்டணியை பற்றி சொன்ன 90 சீட்டு, 90 நாட்கள் அந்த இயக்கத்திலேருந்து வந்தாங்க போனாங்க, இங்கேருந்து கனிமொழி போனாங்க, தொடர்ந்து போய் அங்கே பேசிட்டு வந்தாங்க, கிணத்துல போட்ட கல் போல் எந்தவித தகவலும் இல்லாமல் இருந்தார்கள். காங்கிரஸ் எப்போதுமே நாங்கள் ஜாம்பவான்கள், மத்திய அரசை எதிர்த்து விட்டோம் என்ற ஒற்றை வார்த்தையை வைத்துக்கொண்டே 4.5 வருஷத்தை ஓட்டின திமுக அன்னைக்கு 63 சீட்டு எதற்காக கொடுத்தீங்க காங்கிரஸுக்கு? மேலே சிபிஐ என்கொயரி, கீழ் ஃப்ளோரில் 63 சீட்டை தார வார்த்தைங்க அன்னைக்கு. இன்னைக்கு விஜயை காட்டி இன்னைக்கு அந்த 28 சீட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க. இதில் வேற முதலமைச்சர் கத்தம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் இப்படின்னு வேற கையை காட்டிட்டு பெருமையாக போகிறார். எத்தனை சீட்டு என்ன கொடுத்துட்டீங்க நீங்கள் பெருசாக? அவ்வளவு நாட்கள் அவர்கள் அவ்வளவு பெரிய த்ரெட்டை காங்கிரஸ் கொடுத்து ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க. என்ன குறைச்சிட்டிங்களா?
20 சீட்டு கொடுத்தீங்களா இல்லை 15 சீட்டு கொடுத்தீங்களா? காங்கிரஸுக்கு +1 வேற, இங்கேயும் +1 வந்து விட்டது. 28 +1 என்ன சாதித்து விட்டார் என்று அதை காட்டிவிட்டு போகிறார். அப்ப எந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு இவர் பயந்திருந்தால், எந்த அளவுக்கு இவர்கள் மத்திய அரசு, அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டிக்கு, காங்கிரஸுக்கு அடிமையாக இருந்தால் இன்று வரை பயந்து கொண்டு சீட் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சாதனைகள் செய்திருந்தீர்கள் என்றால், நீங்கள் 520 வாக்குறுதிகள் கொடுத்தீர்களே, அதை ஒன்றாவது உருப்படியாக நிறைவேற்றி இருந்தால் இப்படியெல்லாம் கை காட்ட வேண்டிய எண்ணம், அப்படி இப்படி இப்படி என்று கைகளில் நாட்டிய நர்த்தனம் ஆட வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? கிடையாது. எதையாவது செய்திருந்தால் காங்கிரஸ் வருமா என்று ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேமுதிகவுக்கு எத்தனை பெட்டி வேணுமானாலும் கொடுத்து அவர்களை இழுத்து பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம மானிமா மக்கள் நீதிமன்றம் இன்னைக்கு மக்கள் பாதி மையம் ஆகிவிட்டது. பாதி மையம் கூட அதிலிருந்த மீதி கூட இருக்கிறதா என்று தெரியவில்லை. அதையும் கூப்பிட்டு வச்சு +1 கொடுத்து தக்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒத்த ஓட்டு, ஒத்த தொகுதிக்காரங்களாம் கூப்பிட்டு வச்சுட்டு என்னிடம் 24 கூட்டணி இருக்கிறது, 34 கூட்டணி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டார். சரி, கூட்டணிகளை கூட நம்ம விட்டுவிடுவோம். இது தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கிறார்கள். அந்த கூட்டணியினால் இந்த முறை அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போவதில்லை. சென்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சிக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் மொத்தமே 3%, அதாவது 2,20,000 வாக்குகள் தான் வித்தியாசம். ஓவரால் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலுமே 2,30,000 வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசமா. 220 230 அதுக்குள்ளதான் அந்த வித்தியாசமே இருந்தது. இத்தனை கட்சி அல்ல. நீங்க ரொம்ப எதிர்கட்சியை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க. உங்க கட்சியை பத்தி கவலைப்படுறீங்களோ இல்லையோ, கூட்டணியை பத்தி ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாத்துக்கும் கேள்வி உண்டு. டிஎம்கே என்கிட்ட கேள்வியில் தப்பாது. நீங்க எத்தனை சதவீதம் 2 பேருக்கு டிஃபரெண்ட் இருந்துச்சு? 3%. 2 லட்சம். எவ்வளோ? 2 லட்சம். அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் 20% ஓட்டோட சுருங்கி போனீங்க தமிழ்நாட்டில்? 2021க்கும் 26க்கும் நடுவில் சட்டமன்ற தேர்தல் ஏதாவது வந்ததா நடுவர் அவர்களே? எப்போ வந்தது நமக்கு தெரியாம? எங்களுக்கு தெரியாம எப்போ வந்ததுன்னு தெரியல. இல்ல சட்டமன்றத்தில் இல்ல. அப்ப நீங்க சட்டமன்றத்துக்கான தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் விழிப்புணர்வு அதிகம் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. பாராளுமன்றத்திற்கு ஒரு மாதிரி வாக்களிப்பார்கள், சட்டமன்றத்திற்கு ஒரு மாதிரி வாக்களிப்பார்கள். 1980இல் புரட்சி தலைவர் இருக்கும்போது கருணாநிதியும் இந்திரா காங்கிரஸும் கூட்டணி 114 சீட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல காங்கிரஸுக்கு பயந்து அடிபணிந்து காங்கிரஸுக்கு 114, இவர் அது மிச்சம் அதுக்கும் கம்மியாக 110 சீட்டோ 112 சீட்டோ திமுக 1980. ஆமா 1980 பதிவு பண்ண 80. அப்போது மாபெரும் வெற்றி பாராளுமன்ற தேர்தலில் பெறுகிறார்கள். ஒரு சில மாதங்களிலேயே 1-2 மாதங்களில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறார். அதனால் சட்டமன்ற தேர்தலை ஒரு மாதிரி பார்ப்பார்கள், பாராளுமன்ற தேர்தலை ஒரு மாதிரி பார்ப்பார்கள். நீங்கள் 20% ஏன் சுருங்கி விட்டீர்கள் என்று சொன்னீர்கள். சுருங்கவில்லை. அது விரிவதற்கான ஒரு சுருக்கமாகத்தான் அதை பார்க்கிறேன். சுருக்கம் என்று கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்போது எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. சென்ற பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் கிடையாது. எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலோ சிபிஐ என்கொயரி விட்டோ இல்லை மற்ற கட்சிகளை காட்டியோ நம்ம கொடுத்து வாங்கி எல்லாரையும் கூட்டி வச்சு கூடி கும்மாலமிட வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு கிடையாது. இது மக்களுக்காக, மக்களால் உருவாக்கப்பட்ட, தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அதனால் நாங்கள் எங்கள் கொள்கை தான் முக்கியம். அண்ணாவை யார் பேசினாலும் சரி, எங்கள் தலைவர்களை யார் இழிவுபடுத்தினாலும் சரி, சீட்டு முக்கியமா நோட்டு முக்கியமானது கிடையாது. கொள்கை தான் முக்கியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று தலையாட்டினா பார்த்தாது கை கொடு தட்டலாம், தவறில்லை. கை தட்டுங்கப்பா. எதுக்கு யோசிக்கிறீங்க? கை தட்டுறதுக்கு என்ன விஷயம்? ஓங்கி தட்டுங்க. அருமையா தலையாட்டு. இல்ல இதுல சசிரேகா அவங்க என்ன சொன்னாங்க கவனிங்க. கொள்கை முக்கியம். இன்னைக்கு பல பேர்கிட்ட இருக்கா இல்லையாங்கிற கேள்வியில இந்த மேடையில் ஒரு சகோதரி கொள்கைதான் முக்கியம். இன்னைக்கு உலக அளவுன்னு இதைத்தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் சசிரேகா சொல்றாங்க. இன்னொரு முறை கை தட்டுங்க. ரைட். எனக்காக நடுவரை வாக்கு கேட்டிருக்காரு. அதிமுக கேட்டதா அதை எடுத்துக்கிறேன் நான். கொள்கை முக்கியம் என்று அன்றைக்கு நாங்கள் யாரும் தேவையில்லை, அந்த மாதிரியான கூட்டணி அவசியம் இல்லை. அப்படி ஒரு 40 பேர் 39 பேர் போய் பாராளுமன்றத்தில் என்ன பண்ணிட்டு வந்தாங்க திமுக சார்பா? தொடர்ந்து இந்த முறையும் 40 பேர் வெற்றி பெற்றார்கள். மாநில உரிமைக்காக எத்தனை முறை அவர்கள் குரல் கொடுத்தார்கள் பாராளுமன்றத்தில்? என்ன குரல் கொடுத்தார்கள்? என்ன வாங்கி கொண்டு வந்தார்கள்? மாநில உரிமை என்று சொன்னவுடன் எனக்கு நினைவுக்கு வருகிறது, இது சட்டமன்ற தேர்தல் தான். இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் என்ன இவ்வளவு சுருங்கி விட்டீர்களே என்று கேட்டீர்கள். எவ்வளவுதான் விரிவடைந்தவர்கள், என்ன விரிவாக அங்கே எத்தனை முறை போய் பாராளுமன்றத்தை முடக்கி விட்டார்கள்? டெல்லியை எத்தனை முறை நீட்டுக்காக ஸ்தம்பித்தார்கள்? நீட் நாங்கள் வந்தால் மத்தியில் மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் வந்தால் நீட் ஒழியும் என்று 21இல் கூறியவர்கள் இப்போது மத்தியில் ஆட்சி மாற்றம் வந்தால் நீட் ஒழியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நீட்டுக்காக எத்தனை முறை குரல் கொடுத்தீர்கள்? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அன்றைக்கு
ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்கள். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை நாங்கள் அன்றைக்கு கொண்டு வந்தோம். இன்றைக்கு அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இருக்கிறதா? நாகப்பட்டினம் பகுதியில் கெயில் குழாய்கள் பதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தஞ்சாவூர் பகுதியில் விவசாயிகள் வாடுகிறார்கள். மயிலாடுதுறை பகுதிகளில் கெயில் குழாய்கள் பதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. விவசாயிகள் போராடுகிறார்கள். விவசாயிகள் போராடினால் கூட இந்த ஆட்சியில் குண்டாஸ் போடுறது தானே இயல்பாக இருக்கிறது. இவர்கள் விரிவடைந்து டெல்லி வரைக்கும் போய் என்ன சாதித்தார்கள் என்ற கேள்வியை எல்லார் முன்பு, அதாவது 39 பேரும் போய் ஒன்றும் பேசாம உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்றீங்க, அப்படிதானே? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அதுல என்ன சந்தேகம்? நான் ஒரு அவதூறாக எல்லாரும் பேசுறப்ப பெஞ்சை தேய்க்கிறீங்க, கேன்டீனுக்கு போறீங்க என்னெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் அதை கூட அங்க உருப்படியாக செய்வதில்லை என்றதான் என்னுடைய கருத்து. அனைத்து இந்திய அண்ணா திராவிட நீங்க கேட்டீங்க எதற்காக நீங்க அப்போ பாராளுமன்ற தேர்தலில் அவ்வளவு குறைந்து விட்டதேன்னு கேட்டீங்க. அதற்காக சொன்னேன். அப்படி போய் பெஞ்சை தேய்ச்சிட்டு ஓசியில் போய் உட்காந்துட்டு மக்கள் பணத்தை வரி பணத்தை வீண் பண்ணிட்டு மக்களின் நம்பிக்கைகளை வீணடிக்க வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றுமே கிடையாது. அதனால் முதலில் கொள்கை முக்கியம். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை நமக்கு முக்கியம். மத்திய அரசிடமிருந்து உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற அந்த பாங்கிலிருந்து நாங்கள் ஒரு நாளும் மாறியது கிடையாது. இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு, இதே டைம் இருக்கு. முதற்கட்ட கருத்தை சட்டமன்ற தேர்தல் நீங்க திசை திருப்பிட்டீங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு எனக்கு நீங்கள் வாக்குகள் ஏன் குறைந்ததுன்னு. அதனால ஒரு உணர்வுள்ள ஒரு இயக்கமாக, மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் அதை சொன்னேன். இன்னும் உங்களுடைய கருணையை என் பக்கம் காட்டி இன்னொரு 2 நிமிஷம் கொடுங்க எனக்கு. சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமாக நான் பேசி விடுகிறேன். ஏனென்றால் வரப்போவது சட்டமன்ற தேர்தல். அது ரெண்டாவது பேசலாம். நீங்க வாங்க, அப்புறம் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கு, ஃப்ரீயா பேசலாம். முதற்கட்ட கருத்து சசிரேகா வாங்க, அமருங்க வாங்க. முதல் கட்ட கருத்தில் ஒரு கட்சி வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்குல்ல, ஆனாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம், ஆனால் எங்களுக்கு கொள்கைகள் தான் முக்கியங்கிறத வலிமையான கருத்தை சசிரேகா வைத்திருக்கிறாங்க. சங்க தமிழே எழுந்து வா, வங்க கடலோரம் தூங்கும் சங்க தமிழே எழுந்து வா, அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை. இனிய தோழர்களே, அன்பு நண்பர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாற்றுக் கட்சியை சார்ந்த தோழர்களே மற்றும் நெறியாளர் அவர்களே, எங்களது கட்சியுடைய மாவட்ட செயலர் சேத்துப்பட்டு இளங்கோ அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாலை வணக்கத்தை. நேரடியாக நான் டைம் கொஞ்சமாக இருக்குது, நேரடியாக நம்ம கருத்துக்கே போவோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர் அவர்கள் எடப்பாடிக்கு எதிரான கருத்தை இங்கு பதிவு செய்திருக்கிறார். எப்படி? எடப்பாடி சொன்னார், எங்கள் கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி அல்லை. சொன்னாரா சொல்லலையா? நடுவர்கள் தான் போய் சொல்லணும், நான் மற்ற யாரையும் நான் நம்பல. சரி. அப்ப ஒரு தலைமைக்கே எதிரான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் தோழர் அவர்கள். அப்ப தலைமை கோட்பாடு இல்லாமல் இருக்கலாம், அப்ப தொண்டர்கள் கோட்பாடோடு இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கோட்பாடுகளோடு புரட்சி தலைவர் ஜெயலலிதாவுடைய கோட்பாடோடு இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. அந்த அம்மையார் என்ன சொன்னாங்க, இரும்பு பெண்மகள் என்ன சொன்னாங்க, அந்த கருத்தோட சசிரேகா அவர்கள் கருத்தை பதிவு செய்தார் என்று நான் இங்கு நம்புகிறேன். ஏன்னா கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி அப்படின்னாங்க, ஆனால் எடப்பாடி சொல்லலை, இந்த அம்மையார் சொன்னாங்க. அவங்களுக்கு முதல்ல மீண்டும் ஒரு முறை அனைத்து தோழர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது அந்த அம்மா சொன்னாங்க, நான் தெரியாமல் கூட்டணி வச்சுட்டேங்க, தெரியாமல் கூட்டணி வச்சுட்டேன், அதுக்காகவே நான் கவிழ்த்தேன், பிஜேபி கவிழ்த்தேன்னு சொன்னாங்க. மோடியா இந்த லேடியா சொன்னாங்களா சொல்லலையா? என் வாழ்க்கையில் இனிமே நான் எந்த காலகட்டத்திலும் நான் எடப்பாடியா போய் இல்லை இருந்திருந்தாருன்னா அவர் புரிஞ்சிருக்க, அப்போ எங்கே இருந்தான்னு தெரியல. மோடியோடு எந்த காலகட்டத்திலும் கூட்டணி இல்லை, பிஜேபியோடு கூட்டணி இல்லை, ஆர்எஸ்எஸ் கும்பலோடு கூட்டணி இல்லை. அம்மா சொன்னாங்களா சொல்லலையா? அந்த அம்மையாரை இந்த நேரம் நாங்கள் இரும்பு பெண்மகள் என்ற முறையில் நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் எடப்பாடி மதிப்பதாக தெரியவில்லை. எடப்பாடி மாட்டிக்கொண்டார், வலையில் சிக்கி கொண்டார். அதேங்க இருக்கிற ஒரு சிக்கல். ஆனால் எந்த இருந்தாலும் சரி, அவங்க தொண்டர்கள் கரெக்டாக இருக்காங்க. அப்போ தொண்டர்கள் என்ன செய்வாங்க, நம்ம அம்மையாருடைய கோட்பாடோடு களமாடவில்லை. அப்போ யாருக்குப்பா ஓட்ட போடலாம் பார்த்தா விடுதலை சிறுத்தைகளை அவர்கள் நம்புகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் பிஜேபியை விடுங்க, பிஜேபி பாவம் நம்ம தோழர் கஸ்தூரி உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்களுக்கே தெரியும் ஏன் போய் சேர்ந்தோம்டா, தேவையில்லாமல் போய் நம்ம மாட்டிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு பெரிய நடிகை, அதே நேரத்தில் ஒரு கல்வியாளர், மதிக்கிறோம் பெண்களை, கல்வியாளர். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. இந்த எடப்பாடியை போல
எடப்பாடி வந்து தனியா நின்றா கூட ஏதோ ஓட்ட வாங்கலாமுங்க. அவங்க சொன்ன மாதிரி அழகா சொன்னாங்க, ஒரு 3 விழுக்காடு தான் டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். திமுக அதிமுக இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதோ அந்த பக்கம் வெற்றி பெறும். இது வரலாறு. சங்கத்தமிழே ஒரு கேள்வி நல்லா கேளுங்க. ஒரு கேள்வி என்னன்னா, சசிரேகா கேட்கறாங்களா இல்லையா நான் கேட்கிறேன். நீங்க கேட்டுதானே ஆகணும். நடுவர்னால நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க கேட்பேன், ஒன்றும் பரவாயில்ல. நானே நீங்க என்ன சொன்னீங்க? கொள்கை இல்லாத கூட்டணி. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியான்னு கேட்டாங்க. சரியா கேட்டாங்க. இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், கேளுங்களேன். 1997 உங்க கூட்டணியுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி சொல்கிறார், பண்டார பரதேசிகளோடு ஒருபோதும் திமுக கழகத்திற்கு கூட்டணி இருக்காது. 1998 வாஜ்பாயோடு கூட்டணி வைத்து தன் மருமகனுக்காக உயர்ந்த பதவியை வாங்கி கொடுத்தார். பிஜேபியோடு கூட்டணி வைக்கவில்லை, வாஜ்பாயோடு கூட்டணி. என்ன கதை? என்ன கதை? இல்ல கூட்டணி அப்ப நாங்க 3 கண்டிஷனை தெளிவா போட்டோம். எங்க வரேன்னு தெரியும் ஐயா நடுவர் அவர்களே, நீங்கள் எங்கே வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். 3 கண்டிஷனை போட்ட எந்த காலகட்டத்திலும் நாங்க காஷ்மீர் பிரச்சனை எடுக்க மாட்டோம். எந்த காலகட்டத்திலும் நாங்கள் வந்து பாபர் மசூதியை இடிப்பதற்கான செயல் திட்டத்தை உருவாக்க மாட்டோம். பொது சிவில் சட்டத்தை கொண்டாட மாட்டோம். சொன்னாரா சொல்லலையா டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி? அதற்கு வாஜ்பாய் கெட்ட கட்சியில் இருக்கிற ஒரு நல்ல மனிதன். வாஜ்பாய் நாங்களே பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். எல்லா பேரையும் திட்டு பேரும் சொல்ல முடியாது. ஏன் RSSல நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஏன் பிஜேபியில் கூட நிகழ்காலத்தில் ஐயா இருக்கிறாரு. ஆரம்பத்தில் அமைச்சர் வந்திருப்ப ஐயாவே காணாம எவனோ வர்றேன், யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கன்னியாகுமரியை சார்ந்த அன்னைக்கு பாவம் அவர் ஐயா எங்க இருக்காருன்னு தெரியல, யாரோ புறப்பட்டு வர்றேன், நான் தாண்டா அடுத்தாளுன்றாங்க. அது வேற பிரச்சனை. நாங்க கொள்கை சார்ந்த கூட்டணி, கோட்பாடு சார்ந்த கூட்டணி. என்ன கொள்கை? சனாதானத்தில் இருக்கிறோம், ஜனநாயகத்திற்காக நாங்கள் ஒன்று சேர்கிறோம். மதச்சார்பற்ற மக்கள் நல கூட்டணி தான் இந்த கூட்டணி. அதே மக்கள் நல கூட்டணி இருந்தவங்க பூரா நாங்க இங்க இருக்கிறோம். அதை நான் திருப்பி ஓப்பனா சொல்றேன். உங்க சேனல் 5 என்ன 5 அதாவது சூரியன் தான் வரப்போகுது. அதில் வந்து நீங்கள் எந்த சிக்கலும் நீங்கள் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் என்ன ஒரு முக்கியமான ஒரு செய்தினா, அம்மையார் வந்து ரொம்ப பாவம், கூட்டணியில் சேர்ந்துட்டாங்கடா இங்கே பூரா சேர்ந்துட்டாங்கன்னு அவங்க பாவம் பேசுகிறாங்க. அவங்க ஜூஸ் கொடுங்க அவங்களுக்கு. ஒரு நிமிஷம் சங்கத்தமிழே, சசிரேகா சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ நான் சின்ன பையன் என்ன பாருங்க, 1980 சாதாரணமாக நினைக்கக்கூடாது. நீங்கள் என்ன பாருங்க, காங்கிரஸ் உங்களை இப்போ காங்கிரஸ்ல யாரும் இல்லை, நேருவின் ஒரு நிமிஷம் கேளுங்க. நாங்க தான் திமுக, நாங்க தான் காங்கிரஸ், அனைவருக்குமே பரவாயில்ல. சங்கத்தமிழன், காங்கிரஸுக்கு நீங்க தான், திமுக தான், உறவும் உயிரும் ஒன்றாகத்தான் இருக்கு. நேருவின் மகளேவா நிலையான ஆட்சி தான் சொன்னாங்க 1980. கடைசியில் அடியில் 2 பேருமே குழி தோண்டி 2 பேருமே தோல்வி. புரட்சி தலைவருக்கு 2 சீட்டு தான் கொடுத்தாங்க. 6வது மாசத்துல புரட்சி தலைவர் 160க்கு மேல வெற்றி பெற்றார். ஞாபகத்துல வருங்காலத்தை பேசுங்க, நிகழ்காலத்தை பேசுங்க. கண்ணுக்கு தெரிந்த தூரத்துல எந்த எதிரியுமே இல்லை, யாருமே இல்லை. பாருங்க, நாங்க கூட்டணி அமைத்து விட்டோமா இல்லையா? எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கிறதா இல்லையா? அந்த கூட்டணியில் இருந்தவங்க நேத்து வரைக்கும் யாரு? அண்ணன் விஜயகாந்தோடைய அம்மையார் எங்க இருந்தாங்க? இரவும் பகலும் பேசிக்கொண்டே இருந்தார்கள், இரவு பூரா பேசிக்கொண்டே இருந்தார்கள். எங்க அங்க எங்கன்னு தெரியும், கோயம்புத்தூர்ல. ஆனா இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கிறார்கள். அது மாதிரி இப்ப எல்லா கட்சியும் இந்த பக்கத்து வந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? வெற்றி உறுதி என்பதை மறைமுகமாக அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். நீங்க தானே எதிர்கட்சி, நீங்க தானே வலிமையா இருக்கிறீங்க. ஏன் கூட்டணி முடிவு பண்ணுங்க, ஏன் என்ன சீட்டை நீங்க கொடுக்கல? ஏனென்றால் எடப்பாடி சுய புத்தியோடு, சுய அறிவோடு அவரால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் அண்ணன் மாட்டிக்கிட்டார். பேர் வச்சிருக்காரு புரட்சி தமிழன். அந்த புரட்சி தமிழை வந்து இப்போ ரொம்ப சிக்கல்ல இருக்கிறாரு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. இப்போ பெரிய மாநாடு நடத்தினாங்க. நம்ம 54 இன்ச்சு ஐயாலாம் வந்தார், 8 வந்தார், சிறப்பாக பேசினார், அதெல்லாம் சிறப்புத்தேன். ஆனால் இவருக்கு ஒரு கட்டை விட்டு வைக்கலைங்க. நீ பார்த்தீங்களா தோழர்? ஒரு கட்டை விட்டு வைக்கலையாங்க. அவங்களே கூட்டணி கேக்குறீங்க பாத்தீங்கன்னா தோழர், இளைஞர்களை அரசியல் பிரதர், அது அரசியல், அது அவங்க அரசியலுக்குள்ள நாங்க போகலாம். அதுக்கு நாங்க முறைப்படுத்துவோம். பல 1000 பூக்கள் மலரட்டும் சொன்னவர் எழுச்சி தமிழர் தான். முத அரசியல விஜய் வரும்பொழுது வெல்கம் பண்ணது யாரு? எழுச்சி தமிழர். அது வேற பிரச்சனை. அந்த அவர் இளைஞர், அவர்கிட்ட தான் கேட்கிறேன். என்ன ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு, சரி உங்கள்கிட்ட கேட்கலங்க, நடுவர்கிட்ட கேட்டுருவோங்க. இல்லை நடுவர்கிட்ட வேண்டாங்க, அந்த அம்மையார்கிட்ட கேட்போங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கை சார்ந்த தோழர், நான் இன்னமும் பாராட்டுகிறேன். அம்மையார் அவர்களே, ஏன் எடப்பாடிக்கு அங்கே கட் அவுட் வைக்கல?
நேரடியாக கேட்குறேன், நீங்கள் பயிர் சொல்லுங்கள். அடுத்த ரவுண்டில் வரும்போது நீங்கள் சொல்லணும். ஏன்னா எடப்பாடியை வளைவிரிக்கிறார்கள். இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து ஒரு தனிப்பெரும் தலைமையாக வளர்ந்திருக்கிறார், மாற்று கருத்து இல்லை. சசிகலாவை சோழியை முடிச்சிட்டாரு, இன்னும் பல பேரை முடிச்சு விட்டுட்டு இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் அவர் சோழியை முடிப்பதற்குத்தான் பிஜேபி களமாடி கொண்டிருக்கிறது. எனக்கு பிறகு பேச வருகிற கஸ்தூரி தோழர் அவர்கள் நிச்சயமாக கருத்தை சொல்லுவார். எடப்பாடி வந்து சிக்கலில் மாட்டிக்கிட்டாருங்க, அவரை காப்பாற்றுறதுக்கு தான் ஒருத்தரையும் ஆலயங்கானம் பேரைங்கானம். ஆனாலும் கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, பல பேர் பல முறையில் அரசியலுக்கு வந்திருக்கலாம். நாங்கள் எப்படி வந்து அரசியலுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு காலத்தில் வந்து நாங்கள் வந்து சாதி கொடுமைனாலும் மத கொடுமைனாலும் ரொம்ப துன்பப்பட்டோம். அந்த காலகட்டத்தில் நாங்கள் தேர்தலில் போட்டியிடல, 90களில் நாங்கள் ஒரு இயக்கமாக இருந்தோம். அதற்கு பிறகு நாங்கள் வாக்கரிசி போட்டுக்கொண்டு தான் மக்கள் விடுதலைக்காக வந்தோம். அது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சிஸ்டத்தில் வந்திருக்கலாம். எடப்பாடி எப்படி வந்தார் அரசியலுக்கு அப்படியே பார்த்துக்கிறீங்க, நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட எடப்பாடி சாதாரண ஆள் இல்லை. நான் பாசிட்டிவா சொல்றேன், நெகட்டிவா சொல்ல. எப்படி வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அடுத்து சொல்லுங்களே, எப்படி வந்தார் என்பது. எப்படி வந்தாரு, எப்படி எடப்பாடி சரி எப்படி வந்தார் சொல்லுங்க. ஆக்சுவலா சசிகலா அம்மையார் அந்த கட்சிக்கு முழு அத்தாரிட்டி. ஜெயலலிதாவுக்கு பிறகு முழு அத்தாரிட்டி யாரு உங்களுக்கு தெரியும். அந்த அம்மையாரு சிறைச்சாலைக்கு சென்று விட்டார். அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பியது யார்? மனச்சாட்சி உள்ள தோழர்களே, நான் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே சொல்லுங்க, யாரு சிறைச்சாலைக்கு அனுப்பியது? அந்த சிறைச்சாலைக்கு செல்லும் பொழுது கட்சியை யாரிடம் ஒப்படைத்தார்கள்? கட்சியை ஒப்படைக்கும் பொழுது எடப்பாடி எப்படி வந்தார்? நான் அதைத்தான் சொன்னேன். நீங்க ஏதாவது கற்பனை செய்தால் அதுக்கு சங்கத்தமிழம் பொறுப்பில்லை. அப்படிப்பட்ட எடப்பாடி தனது எதிரிகளை எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஆனா எங்க முடியல, யார்கிட்ட முடியல? மோடிட்ட முடியல. அதான யதார்த்தமான உண்மை. இங்க பேசுங்க நெறியாளர்களே, அவங்க இங்க பேச சொல்லுங்க. மைக் வச்சிருக்காங்க, மைக் ஏங்க வச்சிருக்காங்க? மைக் கொடுக்கிற இடத்துல வந்து உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கு நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். முடிச்சிட்டீங்களா? அப்புறம் இன்னொரு ரவுண்ட் இருக்கு, வாங்க. ஓகே, அடுத்த ரவுண்ட்ல பாப்போம். சரிங்களா? முதல் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு, செகண்ட் ரவுண்ட்ல பாப்போம். நன்றி, வணக்கம். தற்போது சங்க தமிழனை கூப்பிட்டேன், அவர் வந்து பொழிந்திருக்கிறார். என்ன கருத்தை? ஜனநாயக கருத்தான், வேற ஒரும் இல்லை. இந்த அலைகளில் பலவிதமான கருத்துகள் உண்டு, அதுக்கு பதில் கொடுக்கிறாருல கூட்டணி தர்மத்தோடு பேசுவார், அப்படிதான் நான் நம்புகிறேன். எப்போதும் நகைச்சுவை மட்டுமல்ல, ஆழமான கருத்துக்களை நம்மோடு பேசுவதற்கு சகோதரி கஸ்தூரி அவர்களை நான் மேடைக்கு அணுகிறேன். பாரதிய ஜனதாவுடைய சார்பில் கஸ்தூரி அவர்கள் வரப்போகிறார்கள். அவர்கள் கொடுக்கிறது பாரதிய ஜனதாவினுடைய நிலைப்பாடு, எதற்காக தமிழ்நாட்டில் கால் ஊனுவதற்கு பாஜக விளம்புகிறது, பாஜகவிற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது. வாங்க கஸ்தூரி. பாரத தாய்க்கு தமிழ் வணக்கம், வந்தே மாதரம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். மேடையில் கூடியிருக்கும் என்னுடைய சகோதரி சசிரேகா அவர்களுக்கும், சகோதரர் விசிகாவை சேர்ந்த சங்கத்தமிழன் அவர்களுக்கும், இளம் சகோதரர் தாவேக்காவிலிருந்து இதுவரை நான் பல மேடைகளில் தேர்தல் சம்பந்தப்பட்ட பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வந்திருக்கிறேன். முதன்முறையாக தாவேக்காவிலிருந்து ஒரு சகோதரர் வந்திருக்கிறார் என்பது உற்சாகத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நடுவர் திரு சுஃபியான் அவர்களே, அவங்க எல்லாரையும் சகோதரன் மேடை நாகரிகம் கருதி நான் சொன்னாலும் உண்மையாவே எனக்கு அண்ணன் சுஃபியான் அவர்கள். அதில் டவுட்டே இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒரே ஊர், ஒரே மாவட்டம், பக்கத்து ஊர். அதனால என் சகோதரிக்கு எப்பவுமே என்னுடைய அன்பும் பாசமும் கருணையும் உண்டு. ஒரு முக்கியமான விஷயம் இதனால வந்து அது சகோதரராக இருந்தாலும் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்ற நடுநிலை மாறாத ஒரு நடுவர். அது எங்க ஊருக்கே வந்து உரித்தான ஒரு விஷயம். பெருமை 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 பெருமை. நாங்க வந்து நாடு மாறினாலும் வார்த்தை மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ரமலான் மாதத்தில் நோன்பு இருந்தும் இங்கு நாட்டின் நலனுக்காக கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது எங்களுக்கான நடுவராக வந்திருக்கிறார். நன்றி. வாய்ப்பு கொடுத்த சேனல் 5க்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சில விஷயங்களை ஆரம்பிக்கிறேன். எல்லா இடத்துலையும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எல்லா இடத்துலையும் வந்து மக்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, யூடியூப் மூலமாக பலரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் குறிப்பிட்டு சொல்கிற விஷயங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி
எல்லாரும் சொல்றாங்க அதிமுக வந்து மாட்டிக்கிச்சு, பாஜக வந்து கால் ஊன முயற்சி பண்ணுது, இப்படி இழுத்தாங்க அப்படி இழுத்தாங்க அப்படின்னாலும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி. கை தட்டுங்களப்பா. எதுக்குதான் நான் பேச பேச கேட்காமலே கைத்தட்டல் கூடும். தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஒரு வெற்றி கூட்டணி. அது மட்டும் இல்லாம தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக மக்களுக்கு வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதற்கு இன்றைய ஆட்சியிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். விடியல் ஆட்சி என்று சொல்லி 4.5 வருடங்கள் விடியாத ஒரு ஆட்சியை கொடுத்த இந்த தீய சக்தி திமுகவிடம் இருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்றால் மாற்றம் உண்மை. ஒரு சின்ன கேள்வி, எல்லாரும் தூக்கத்தை விட்டு எழுப்பி விட்டோன்னே திமுகவை தீய சக்தி எல்லாரும் தீய சக்தி ஏன்? நீங்க என்ன கேக்குறீங்க? நானாவது எத்தனையோ வருடங்களாக இந்த அரசியல் சக்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப வந்து சின்ன தம்பி நாளைக்கு அடுத்து பேச போறாரு, அவரை கேளுங்க, அவரும் சொல்லுவாரு. மொத்தத்துலதான் கேக்குறேன். என் வயசுல இருக்கிறவங்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி, உழைப்பாளர்களும் சரி, ஊழியர் சங்கங்களுக்கும் சரி, தொழிலாளர்களுக்கும் சரி, மாற்றுத்திறனாளிகளுக்கும் சரி, மருத்துவர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, செவிலியர்களுக்கும் சரி, தூய்மை பணியாளர்களுக்கும் சரி, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் சரி, பட்டியலினத்தவர்களும் சரி, ஏன் போலீஸ் துறையில் இருக்கும் பெண்களுக்கும் கூட, அவர்கள் கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்களுக்கும் கூட திமுக மேல பிரச்சனை இருக்குது. அவங்களே அடிச்சுக்கிறாங்க, அவங்களே இந்த வார்த்தையை சொல்றாங்க. மதுரையில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் மேயர் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணிக்கிட்டு புகார் சொல்லிக்கிட்டு அவங்க கட்சியிலேயே அவங்களுக்கு பஞ்சாயத்து நடக்குது. இவங்க எவ்வளவு கொள்ளடிச்சாங்கன்னு அவங்க சொல்றாங்க, அவங்க கணவர் மூலமா பினாமியா இவங்க எவ்வளவு பண்ணாங்கன்னு இவங்க சொல்றாங்க. சீட்டு கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னு ஒருத்தர் மிரட்டுறாரு. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, தீய சக்தி அப்படிங்கிற சொற்றொடரை விஜய் அவர்கள் இன்னைக்கு பிரபலப்படுத்தி இருக்கலாம். ஆனா தீய சக்தி திமுக என்ற உண்மைய மக்கள் 5 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. பல பேர் தமிழ்நாட்டில் வந்து கல்வித்தரம் மேம்பட்டு இருக்கு, பள்ளிகளை எல்லாம் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மைதான். அம்மா ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் அதன் பின் எடப்பாடியார் அவர்கள் காலத்திலும் அதெல்லாம் நடந்தது உண்மைதான். ஆனா இப்போ பாதிக்கும் மேற்பட்ட பள்ளிகள், ஏறக்குறைய 600 பள்ளிகளை இந்த 5 வருஷத்துல மூடி இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா சேர்க்கை இல்லை, போதுமான அளவுக்கு இங்க வந்து தேவையில்லை அப்படிங்கிறாங்க. எங்கேயாவது கேட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்க. 100 சில்லற மணமகள் மன்றங்களை ஒரே வருடத்துல திறந்து வச்சிருக்கிறாங்க. எப்படி? கடந்த ஒரே வருடத்துல டாஸ்மாக்லயே பிரைவேட் டெண்டர் எடுத்து உங்க கட்சிக்காரங்களுக்கு நீங்க மணமகள் மன்றங்களை லைசன்ஸ் கொடுத்து திறக்க வச்சிருக்கீங்க. 100க்கும் மேற்பட்ட மணமகள் மன்றங்களுக்கு தமிழ்நாட்டில் தேவை இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களுக்கு தேவையில்லை, சேர்க்கை இல்லை. அப்புறம் கேட்டா ஏன் தீய சக்தின்னு சொல்றீங்க? இப்படி அப்பட்டமாக பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு, மாணவர்களுக்கு ஒரு ஒரு எதிர்காலத்தையே மழுங்கடிக்கிற அளவுக்கு சைலண்டா வேலை செய்யற திமுகவை ஏன் தீய சக்தின்னு மக்கள் சொல்ல மாட்டாங்க? மக்கள் 4.5 வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விஜய் மேடையில சொல்லிட்டாரு. இதை இத்தனையோ நாள் வேற வித முதல்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தியது என்னவோ புரட்சி தலைவி டாக்டர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தான். தீய சக்தி திமுக என்று முதலில் பயன்படுத்தியது டாக்டர் அம்மா அவர்கள் தான். அன்னைக்கு மக்களுடைய குரலை கேட்டு அவங்க அம்மா உணவகம் திறந்தாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பள்ளி விழுந்த உணவை உண்ண கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பிட கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து நீங்க கேட்ட கேள்விங்கிறதுனால அந்த இடத்துல திசை கொஞ்சம் கேட்டுட்டோம், பேசிட்டோம். கஸ்தூரியம்மா, இப்ப அவங்க சொல்றாங்க உரிமை தொகை கொடுத்தோம், நாங்க செஞ்ச மாதிரி பெண்களுக்கு யாரும் செய்யவில்லை, பஸ்ல இலவசம் கொடுத்திருக்கிறோம், பொங்கலுக்கு 3000 கொடுக்கிறோம், 5000 கொடுத்திருக்கிறோம். கேளுங்க, அப்புறமா சிற்றுண்டி கொடுக்கிறோம், வக்கட்டு வாலட்டு திக்கெட்டு நிக்கிற மக்களுக்கெல்லாம் திமுக ஆட்சி கொடுக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? சிற்றுண்டி என்னங்க, சிக்கன் பிரியாணியே கொடுக்குறாங்கங்க. திமுகவுக்கு மாநாடு நடத்தினாங்கன்னா வர்றவங்க எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி கமகமான பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. அதை யாரும் இல்லைன்னு சொல்லலையே. மக்களுக்கு வர வேண்டிய விஷயங்களை கொடுங்கன்னு சொன்னா, படிக்க கத்து கொடுக்க சொன்னா கஞ்சா அடிக்க கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க.
பள்ளிக்கு போன சொன்னா குடிக்க பாருக்கு போக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. பாருங்க அங்க வர கைத்தட்டல், நான் சொன்னேன்ல கேட்காம எனக்கு கைத்தட்டல் வரும். நான் சொன்னேன்னா மகளிர் அனைவரும் அவங்க வீட்டுல படுற கஷ்டங்களை இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, இலவச பேருந்து கொடுத்தாங்க, நான் பாராட்டினேன். ஸ்டாலின் ஐயா பதவி ஏற்றவுடன் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிக்கத்தான் அப்படின்னு சொன்னாரு. அதை நாங்கள்லாம் வந்து பெருசா எடுத்துக்கல. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்க தான் வரவே இல்லையே, நாங்க ஆட்சிக்கு வரவே இல்லையே, இந்த வாக்குறுதியை கொடுத்தா கம்பெனிக்கு வியாபாரம் ஆக முடியாது மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால அடுத்த தேர்தல்ல அந்த வாக்குறுதியே கொடுக்கல. ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த வாட்டி. ஏன்னா அம்மா ஜெயலலிதா இருந்த போதும் எடப்பாடியார் அவர்கள் இருந்த போதும் இந்த பார்ல எல்லாம் டாஸ்மாக் கடைக்கெல்லாம் வந்து நேரத்தை குறைச்சிட்டாங்க, எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. அதே போல் ஹைவேஸ்ல எல்லாம் வந்து நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை அகற்றிட்டாங்க. இவங்க முடிவு பண்ணிட்டாங்க எதிர்கட்சியில் இருக்கும்போது பதாகைகளை ஏந்தி கருப்பு சட்டையோடு நாங்கள் விதவிதமாக நாங்கள் போராட்டம் பண்ணலாம், கோவன் வந்து தப்பட்டு அடிப்பார். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அவங்களும் அதே டாஸ்மாகில் ஒன்றே டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்காங்க, இல்லைன்னா டெலிவரி எடுத்துட்டு அங்கேயே மட்டையாய் உட்காந்துருக்குறாங்க. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். சரி, நம்ம வந்து மதுவுக்கு பூரண மதுவிலக்கு கேட்கணும் அப்படிலாங்க கூட நாங்கள் சொல்லலைங்க. நம்ம சொல்றது மதுங்கிறது எந்த ஒரு நோயாக ஆகி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல நீங்க சொன்னீங்க இல்லையா உரிமை தொகை, மாதா மாதம் உரிமை தொகை வருது உண்மைதான். ஆனா அந்த உரிமை தொகை வந்த வேகத்திலேயே காணாம போகுதே. எதனால்? பாதி அங்க இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய மது குடி நோயாளிகளால் காணாம போகுது. இன்னும் சிலது வரி சுமையை ஏத்திருக்கிறீங்க, ஸ்டாம்ப் டியூட்டியை ஏத்திட்டீங்க, சொத்து வரியை ஏத்திட்டீங்க. உடனே கேட்கலாம் எல்லா ஏழை மக்களுக்கும் என்ன சொத்து இருக்குன்னு. ஐயா, வைத்த கட்டி வாயை கட்டி எத்தனையோ வருடங்கள் போராடி நம்ம தலைக்கு மேல ஒரு கூரையை வெஞ்சிக்கிறவங்களுக்கு சொத்து வரியை நீங்க வந்து 30% ஏத்துனீங்கன்னா யாரால அதுக்கப்புறம் நம்ம வரி கட்டுவோமா இல்ல வந்து வாழ்க்கையை நடத்துவோமா? சொத்து வரி ஏறிடுச்சு, பத்திரப்பதிவு ஏறிடுச்சு, நம்ம அன்றாடம் வாங்கக்கூடிய பல விஷயங்களுக்கு இவங்க வந்து விலைவாசியை வந்து மறைமுகமா ஸ்டேட்டும் ஏத்துது. எப்படி ஏத்துது தெரியுமா? வர்ற போற லாரிக்கெல்லாம் பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய், லாரிக்கு மேல 3000 ரூபாய், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உடனே எங்க ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆதாரத்துக்குன்னு தனியா ஒரு புத்தகம் தாங்க நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணணும். லஞ்ச லாவண்யம் பெருகி விட்டது, கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். அது அவர் தானே சொன்னாரு. யாரு? ஸ்டாலின் தான் சொன்னாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் நீங்க கலெக்ஷன் கரப்ஷன் அவரே தான் சொல்லுவாரு. எடப்பாடி ஆட்சியில அவர் தானே சொன்னாரு. திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியாதா? என்ன ஸ்ட்ராட்டஜி? அவங்க எதிர்க்கட்சியில இருக்கும்போது ரொம்ப பிரமாதமா செயல்படுவாங்க, அருமையா பிரச்சனைகளை எல்லாம் வந்து வெளியே கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் அப்படியே அதே பிரச்சனைகளுக்கு அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் வந்து அருமையாக ஒண்ணு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க, இல்லைன்னா பல்ட்டி அடிப்பாங்க. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நேரம் முடிந்தது, உட்காருங்க, அடுத்த முறை சொல்லுங்க. இதை சொல்லி நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் இல்ல, உட்கார்ந்துருங்க, அடுத்த 10 நிமிஷம் தரேன். இல்லங்க, இது ஒரு நிமிஷம் எடுத்துக்கிடுங்க. அதாவது கனிமொழி அக்கா வந்து சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் மிகவும் அதிகரித்து விட்டார்கள்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னவங்க இன்னைக்கு டாஸ்மாகோட சேர்ந்து கஞ்சா அறக்கணும் தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கறதே சுத்தமா இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா போச்சு. அங்க கஸ்தூரிமா, ஒரு நிமிஷம் இருங்க. கனிமொழி அதை மட்டும் சொல்லல, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு தெரியும். கனிமொழி வீட்டுக்கு முன்னாடி போர்டை பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்க, தமிழ்நாட்டில் இளம் விதைகளை ஒழிக்க வேண்டும் என்று. நான் தான் எடுத்து தர வேண்டியிருக்கு நீங்க இதுக்கும். இல்லங்க, ஒழிச்சு இல்ல சங்க தமிழ் அந்த எதை ஒழிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பதாகையை ஒழிச்சிட்டாங்க. சர்விக்கல் கேன்சருக்கு நாங்க தான் ஊசி குத்துறோம் முதல்ல தமிழ்நாட்டுல இல்ல, அது ஒரு ஸ்டிக்கர். வாங்க உட்காருங்க. ஸ்டெர்லைட்டை வரவிட மாட்டோம்னு விவசாயிகளோட. சரி உட்காருங்க. ஐயா, இதெல்லாம் வந்து பேசணும்னு வந்த என்ன வந்து இது மட்டும் சொல்லிடணும். சங்கத்தமிழன் அவர்கள் ஆக்சிடென்ட்டா என்ன காரணமோ தெரியல, கஸ்தூரி போய்
பாஜகல சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஐயா இதை மட்டும் நான் சொல்லித்தானே ஆகணும். சரி, சரி. நான் ஏன் பாஜகல சேர்ந்தேன்னு சரி, அது ரெண்டாவது சொல்லுங்க. நீங்க திமுக செய்யக்கூடிய அட்டுழியங்களையும் அராஜகங்களையும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளையும் சுட்டி காட்டுனா, நடுநிலையா சுட்டி காட்டுனா, நீ சங்கி, வாங்க வாங்க, வலதுசாரி, வாங்க, சனாதனி எல்லாம் சொன்னி சொல்லி சொல்லி கஸ்தூரிய பாஜகவுல சேர்த்து விட்டதே திமுக கூட்டணி தாங்க. உட்காருங்க, வாங்க வாங்க, அற்புதம், சூப்பர். வாங்க ரோஷன், உங்களை கஸ்தூரி அவங்க பார்க்கும்போதே இவரை இப்போ தான் பார்த்துருக்காங்க. ஒரு வழக்கறிஞர் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க, பேச போகிறாங்க. பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். 2026 யார் ஆட்சிக்கு வரணும், யார் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு தலைப்பாக கொடுத்துருந்தாங்க. சரி, ஏன் திமுகவும் அதிமுகவும் வரக்கூடாது, தாவேகா வரணும் அப்படிங்கிறத மட்டும் பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் என்னுடைய வேலையை அவங்க 2 பேரே பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சேனல் 5 தமிழ் வந்து தாவேகாவுக்கு ஒரு பிரச்சார மேடையை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. திமுக தேவையில்லை. இல்ல ரோஷன், தாவேகாவுக்கு மட்டும் இல்ல, சேனல் 5 அனைவருக்குமானது. இட் இஸ் ஃபார் ஆல், அனைவருக்குமானதுயா. ஆனா இந்த மேடை அப்படி தெரியல. என்னன்னா திமுகவினுடைய குறைகள், அத திமுக கூட சொல்லலாம். அந்த திமுகவுக்கு இந்த மேடையில வந்து பேசுறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ரெடியா இல்ல. எங்கள் அண்ணன் சங்க தமிழன் விசிகால இருந்து தான் இங்க வந்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இந்த இது போதாதா திமுக ஏன் தமிழ்நாட்டுல இருக்கணும், ஏன் ஆட்சியில இருக்கணும்? திமுக ஒரு மேடையில வந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு கட்சி ஏன் இருக்கணும் கேக்குற, ஏன் ஆட்சியில இருக்கணும்? எங்க அண்ணன் சங்க தமிழன் தான் பேச வேண்டியிருக்கு. அவரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரும் சரி, தலைவர் தொல் திருமாவளவனும் சரி, தங்கமான மனுஷன், நன்றி கடனுக்காக அங்க இருக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நன்றி கடனுக்காக அங்க இருக்கிறாங்க. அதனால அவங்களை பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை. இன்னொரு விஷயம், நம்ம சகோதரி அக்கா சசிரேகா அக்கா பேசினாங்க, எங்களுக்கு அதிமுகவுக்கு பலவீனமே இல்லை அப்படின்னாங்க. நீங்க மேடமோட சேர் பக்கத்துல போனதுனால சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபி பக்கத்துல இருக்காங்க இல்லையா. அதிமுகவினுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வில்லு இருக்கு இல்லையா, வில்லுல வந்து ஒரு அம்பு இருக்கும் பாருங்க, அந்த அம்பு மாதிரி இந்த அம்பு அப்படியே ஸ்ட்ரைட்டா இழுத்துருக்கு, விட்டா மொத்த அதிமுகவும் டெல்லியில போய் விழுந்துரும். அதாவது அம்பு டெல்லிக்கு போயிடும், அந்த கண்டிஷன் இருக்கு. அதாவது அதிமுக அப்படிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு அது அக்கா அது வேற சமாச்சாரங்க, அது வந்து அது வேற அரசியல், அது உங்களுக்கு தெரியும், அதை நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நானே உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நான் இது அதிமுக இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது அதிமுக இல்லைங்க, அதிமுக. யூஸ்வலாக அதிமுக வந்து அதிமுக இல்லை அமித்ஷா திமுக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதிமுகனா அது ஆதாய திமுக. அம்மா இருந்த வரைக்கும் தான் அது அதிமுக, இப்போ அது ஆதாயம் தேடுகிற திமுக. இதை நான் இந்த மேடையில் அடித்து சொல்கிறேங்க. அதாவது இவங்க எப்படின்னா, ஏகப்பட்ட தலைவர்களாக பிரிஞ்சிருவாங்க, ஏகப்பட்ட கட்சி ஆகிடுவாங்க, தேர்தல் வந்ததும் ஒன்றா சேர்ந்துப்பாங்க, திரும்பியும் தேர்தல் முடியும் போது என்ன பண்ணுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்ப அது ஆதாயத்துக்கான கூட்டணி தானே, ஆதாயத்துக்கான கூட்டணி தானே. இது தெரியாமையா தமிழக மக்கள் இருக்காங்க? பரவாயில்ல, இருந்தாலும் இன்னும் டைம் இருக்கு, இன்னும் அண்ணன் இருக்காரு, அவர் வந்து அவங்களை என்ன பண்ணணுமோ பண்ணுவாரு, அது நம்ம பிரச்சனை இல்லை. நான் தாவேகாவினுடைய நிலைப்பாடுக்கு மட்டும் வரேன். ஏன் நான் தாவேகா ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறேன்னா, இன்னைக்கு தாவேகால இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாருமே எங்களோட சமமா இந்த சமூகத்தில் வாழ்ந்த என் வயதோ இல்லை என்னோடு கூட இருந்தே நான் அண்ணன் தம்பிகளோ தான். அதாவது கல்வி தந்தைகள் அல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் எல்லாத்துலேயுமே ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டோ எம்பி கேண்டிடேட்டோ அவன் கல்வி தந்தையா இருக்கணும், அவன் கோடீஸ்வரனா இருக்கணும், கட்சி நிதி எவ்வளோ கொடுப்பான், தேர்தல் நிதி எவ்வளோ கொடுப்பாங்கிறதுல தான் இருக்கு. ஆனால் எங்க கிட்ட இருக்கிற பொதுச் செயலாளர்களும் சரி, மாவட்ட செயலாளர்கள் யாருமே அந்த மாதிரி இல்லை. இவங்கள தான் யாரோ கேண்டிடேட்டா நிக்க போறாங்க, அவங்களுக்காக நாங்க வேலை செய்ய போறோம். எளிய பிள்ளைகள் ஆனா சீமான் சொல்வாரு, ஆனா உண்மையான எளிய பிள்ளைகள் நாங்க தான். அவர் வேற ஒரு எளிய பிள்ளை. ஸோ அவருக்கு கதை இங்க வேண்டாம் நமக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. என்னன்னா, திருவள்ளூர் மாவட்டம் என்னுடைய மாவட்டம், நான் பார்த்ததுனால மட்டுமே நான் சொல்றேன். அதை விட கடைசியாக நான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு, அதையும் நான் சொல்றேன். ஆனால் இப்போதைக்கு நான் இந்த சம்பவம் மட்டும் சொல்றேன். என்னன்னா, விலையில்லா உணவகம், விலையில்லா விருந்தகம் அப்படிங்கிற பேர்ல 5 வருஷமா காலை உணவு நம்ம பகுதியில் மாவட்ட செயலாளர் பிரகாசம்ங்கிற குட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அது இல்லாமல் வாரத்தில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா முட்டை பால் ரொட்டி அது வழங்கும் திட்டம், தளபதி பெயர்ல தளபதி பயிலகம்ங்கிற திட்டம். அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இன்னைக்கு திருமாவளவன் செய்யல, அதை
திருமாவளவன் செய்யல. ஆனால் தளபதி பயிலகம்ங்கிற பேரில் ஒரு கிராமப்புறங்களில் பின்னணியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 5 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம், நேரம் பத்தாது. ஸோ இந்த மாதிரியான ரொம்ப அடிப்படையில் அடித்தட்டு மக்களோட ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்கிறேன், அதை நான் லாஸ்ட்டில் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகள் தேவை இல்லை அப்படிங்கிறது தான் மக்களுடைய நிலைப்பாடு. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா இருக்கிறவங்கள பாதி பேர் தாவேக்காவுடைய ஓட்டு அந்த சவுண்டு கேட்க உங்களுக்கு. ஏன்னா அந்த இளம் தலைமுறைகள் எதிர்பார்க்கறது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப பார்த்து ஒரு மாதிரி போர் அடிச்சிருச்சுங்க. என்ன இப்போ அரசியல், எலெக்ஷன் டைமில் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறது, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு மாதிரி இருக்கிறது, இந்த கூட்டணிக்கு வந்துடுறது, இங்கேருந்து ஏதாவது ஒன்று பேசுறது, திரும்பி அந்த கூட்டணிக்கு போயிட்ட பிறகு அங்கேருந்து ஒன்று பேசுறது. நான் கஸ்தூரி மேடம் சொல்லலை, அவங்க கூட்டணி பல கட்சியே மாறி இருக்காங்க. பட் நான் பொதுவாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த கூட்டணி நிலைப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப பழைய விஷயம். இதிலிருந்து ஒரு மாற்றம் நிச்சயமாக, இந்த மாற்றத்தை வந்து தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் சொல்லுங்க, பேசுங்க. தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக இந்த தேர்தலில் தாவேகா வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேங்க. அதாவது அரசியலில் வந்து புது கட்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த 2 கட்சியுமே ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி. அதுவும் அப்படி வர கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய தலைமை, எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குங்க. நான் எங்கள் அண்ணன் சங்கத்தமிழன் அவர்களுக்கு வைக்கிறேன். அக்காவும் இருக்காங்க, அவங்களும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும். இந்த நடிகர் நாடாளக்கூடாது, நடிகருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், நடிகர் ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இன்னைக்கு இருக்காரு. அவருடைய படங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. நடிகர் உதயநிதி வந்து இன்னைக்கு தமிழகத்தில் துணை முதல்வராக இருக்காரு. நடிகர் சீமான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நடிகர் திருமாவளவன் அவர்களும் அண்ணனும் பாட்டுக்கு நடிச்சிருக்காரு. அவரும் ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவாவோ இருக்க தகுதி இருக்கும் பொழுது ஒரு நடிகர் விஜய் ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கேள்விங்க. கேளுங்கப்பா, கேட்கிறாருல அவரு. இந்த கேள்விக்கு இந்த மேடையில் இவங்க எல்லாருமே பதில் சொல்லணும். எல்லாருக்குமே கேள்வி இருக்கு. ஸோ ஏங்க, எல்லா நேரத்திலும் நடிக்கூடாது. அதனால தான் அவர் அரசியலை விட்டு வந்துடுறாரு. ஆட்சி அது உங்களுடைய எண்ணம்பா, உங்களுடைய எண்ணம் அப்படி இருக்கு, உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது. அது அண்ணன் பதில் சொல்லுவாரு. அதான் அண்ணன் பதில் சொல்லுவாரு. அதுதான் அண்ணன் பதில் சொல்லுவார். நான் அண்ணனுக்கு கேள்வியாக தான் இந்த தகவலை நான் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, நடிகன் எப்பயுமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறத நீங்க எப்படி சொல்றீங்க? புரியல அங்க பேசுங்க. இல்ல, எனக்கு புரியல. உங்க இல்ல, ரைட் ரைட். ரைட், சரி. இல்ல, நம்ம இங்க பேசுவோம். எனக்கு இங்க பேசுவோம். இங்க பேசுவோம். எனக்கு ஒரு இல்ல, சரி சரி. ரைட் ரைட் ரைட். அது வேணாம். ஏம்மா கஸ்தூரி, மேடையில பேசுங்க, மேல பேசுங்க. ஒண்ணு இல்ல, உங்களுடைய கண்ணோட்டம். ரோஷன், இந்த 2 நிமிஷம் இருக்கு. 2 நிமிஷம். உங்களுடைய கண்ணோட்டம், எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கிறது தான். 2 நிமிஷம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். ரைட். தலைவர் தொல் திருமா அண்ணன் கூட அதை செய்யலன்னு நான் சொல்றேன். அதை செய்யாத விஷயங்களை செய்யறாங்கன்னு சொல்றேனே தவிர அவர் ஏன் செய்யலன்னு நான் கேட்கல. அது என்னுடைய கேள்வி இல்லை. அது செய்யறது செய்யாதோ அவர் செய்யறது. ஆனா நான் இன்னைக்கு பேசுறேன். நீங்க தான் சொன்னீங்க இன்னைக்கு அரசியல் பேசணும்னு சொன்னீங்க. ஆனா பழைய கதையை பழைய கதையை போக கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. பழைய கதை எதுக்கு? மோடி ஒரு நிமிடம் தான் உங்களுக்கு. அடுத்த ஒரு 5 நிமிஷம். நான் அவர் ஏன் செய்யலங்கிறது என்னுடைய கேள்வி இல்ல தம்பி. அது அப்படி அவர் செஞ்சிட்டு இருந்தாருன்னா அண்ணா பதில் சொல்லட்டும். கண்டிப்பா செஞ்சிட்டு இருந்தாருன்னா அவர் பதில் சொல்லட்டும். ஆனால் ஒண்ணு, அவர் ஏன் செய்யலங்கிறது என்னுடைய, அவர் செய்ய தவறிய விஷயங்களையும் நாங்கள் அந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறோம் சொல்றேன். இது என்னுடைய பதிவு. இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் ஏன் செய்யலங்கிறதுக்கான பதில் அண்ணா அங்க வரட்டும் சொல்லுவாங்க. வாங்க. புரியுதா உங்களுக்கு? அடுத்த முறையில் வெயிட் பண்ணுங்க.
மாற்றம் இருக்கு தம்பி. நீங்க Right. இங்க இருக்க வேண்டிய ஒரு கை தட்டுங்கப்பா, மாற்றம் இருக்கிறது. பாப்போம். ரைட். இவ்வளவு பேசக்கூடிய நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவை உங்களை கட்சியில வச்சிருக்கிறதா விரட்டி அடிக்கிறதான்றதே திமுக தானே முடிவு செய்கிறது. ஏன் உங்களுக்கு அந்த தகுதி கூட இல்லாமல் போய்விட்டது? இன்னைக்கு காங்கிரஸ் கேட்ட உடனே +1 என்று குடிக்கிறார்கள். அவங்க கேட்ட உடனே 28, 38, 48 அவங்க பார்கெயின் பண்றாங்க. ஏன் நேத்து வந்த தேமுதிக கூட +1 வாங்குகிறது. அந்த தகுதி விசிகாவுக்கு இல்லையா? கொள்கையை காட்சியிலே பறக்க விட்டது மட்டுமில்லாமல் அங்கு அறிவாலயம் என்ற அறிவில்லாத ஆலயத்தில் கரைத்து விட்டது தானே நீங்கள் செய்த ஒரே சாதனை. கடந்த 5 ஆண்டுகளில் 8 ஆண்டுகளில் ஒரு +1 கூட வாங்க முடியவில்லையே உங்களால. பொது தொகுதி கொடுப்பார்கள் உங்களுக்கு, அதை கேட்டு பெறுங்களேன். நீங்கள் அதிகமான சாதிய வன்கொடுமைகள் கடந்த 5 ஆண்டில் நடந்திருக்கிறது அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குது. எது? NCRP ரிப்போர்ட் கொடுக்குது. இது யாருக்காவது தெரியுமா? எடப்பாடிக்கு தெரியுமா? இந்த அம்மையாருக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஏதோ வந்து அங்கிருந்து வர்றத வந்துட்டு அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு பேசலாம். மனத்தை கலந்தாங்களே, அங்க போய் நீங்க குரல் கொடுத்தீர்களா? போராடினீர்களா? யார்கிட்ட வந்து நீங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க வந்து இங்கே பாருங்க, நீங்க எதிர்க்கட்சியா இருந்தா எதிர்க்கட்சி செய்யற வேலையை விடுதலை சிறுத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஊழலுக்காக சிறைச்சாலைக்கு யாரும் சென்றிருந்தார்களா? நான் கேட்டது நடுவர்கிட்ட. அம்மையாரே அப்பயே அளவுக்கு மீறி பேசினீங்க. அது மட்டும் அல்லாது இங்க வாங்க அம்மையாரே, சசிரேகா ஐயா இங்க கேட்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்க பேசக்கூடாது. நீங்க பேசும்போதெல்லாம் அமைதியா இருந்தா தேவையில்லாத இங்க கவனிக்க சொல்லுங்க பேச்ச. இல்ல நான் பிறப்பு போயிருவேன். யாரு வந்து அங்க வந்து அவதாரம் கட்டியது யார் அதை மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? சரி, அங்க பேச வேணாம், இங்க பேசுங்க. எங்களுக்கு வகுப்படுக்கிற வேலையில இங்க வச்சுக்க கூடாது. இங்க வாங்க, மைக்க போடுங்க, அங்க ஒரு மைக்க போடுங்க, இங்க ஒரு மைக்க போடுங்க. ஐட்டம் பை ஐட்டம் பேசுவோம். ஐட்டம் பேசுவோம். ஏன்னா நீ பேசுற கூட தப்பு இல்லைங்க. நீ என்ன பேசுனீங்க? நீ என்ன ரைட்டா பேசுனீங்க? என்ன ரைட்டா பேசுனா கேட்கிறேன்.